இப்ப நமக்கு எதுக்கு இவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு? நம்ம தான் நாட்டுக்கே பாதுகாப்பு. எப்படி தேவையில்லை, கடைபிடிக்கணும், கடைபிடிக்கணும். இல்லைன்னா உள்ள இருந்து கம்பியை பிடிக்கணும். இங்க பாரு, ஏனுகளு ஏனுகளு பாரு எப்படி இருக்கு பாரு, அப்படி பாரு. நீங்க தானே இது இந்த இடத்துல 6 கிலோமீட்டர் வேகத்துல கூட வந்துட்டீங்க, நான் இல்லையே அப்படின்னு எடுத்து காட்டுவாப்ல வீடியோ. நீ தானே? ஆமா. வந்ததுக்கு 1000 ரூபா, பொய் சொன்னீங்க அதுக்கு ஒரு 1000 ரூபா, 2000 ரூபா கட்டிடுவாப்ல. ட்ரம்புக்கே ஐடியா கொடுப்பேன்னா நீ என்ன நினைக்கிற? சோ கால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கிட்டு வேலை செய்யறவில்ல, அறிவு நிறைஞ்சு காது வழியா வலி இது துண்டை வச்சு தொடச்சுக்கிறேன். எனக்கு அதுக்குடா 266 60 வழக்கை மேல போட்டுருக்கான். கொலை பண்ணா, கொலையடிச்சுனா, மலைய திருநா, ஆத்த திருநா, ஒண்ணும் இல்ல பேச்சுனே. டேய், ஈரோடு கிழக்குல தேர்தல் பரப்புரையில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்கு. இங்க இருந்து போக ஒரு நாள், அங்க ஒரு நாள், 2 நாள் எனக்கு திங்குது. 41 பேர் இறந்துக்காண்டா கரூர்ல. ஒரு எஃப்ஐஆர். ரவுடின்னு ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்க, முதல்ல அவன் மனைவியை கூப்பிட்டு பேசுவேன். எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா ரவுடியும் உட்கார வச்சு பேசுவேன். பூவோடும் பொட்டோடும் இருக்க உன் புருஷனால பல பேர் பூவும் பொட்டும் பல பெண்கள் இழந்திருக்காங்க. இந்த பூவோடும் பொட்டோடும் நீ சாகிற வரை இருக்கணும்னா உன் புருஷனை ஒழுக்கமா அடங்கி ஒழுங்கி இருக்கு சொல்லு. ராவடின்னு வச்சுக்க, ஒரே தோட்டா டாட்டா காட்டி விட்டுருவேன். பி கேர்ஃபுல்னுருவேன். அப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. தெரியுதா? போரிஸ் ஜான்சன் யாருன்னு தெரியுதா? இங்கிலாந்து நாட்டின் பிரைம் மினிஸ்டர், பிரதமர். எதுல போறான் பாத்தியா பாராளுமன்றத்துக்கு? சைக்கிள்ல. சிரிக்காத. இவன் யாரு? மார்க் ரூட்டே, நெதர்லாந்து பிரதமர். எதுல போறான் பாராளுமன்றத்துக்கு? சைக்கிள்ல. ஒரு ஆளா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனும் பிரதமர் தான் பாரு. இது யாரு தெரியுதா? ஓ நாடு தான், நம்ம நாடு தான். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்துல. யாரு பின்னாடி மோட்டர் பைக்கில் உட்கார்ந்துருக்க ஆள் பாரு? மம்தா பானர்ஜி. ஏன்களே, ஒரு கார்ல போகுது, கார் ரிப்பேர் ஆயிருது, வண்டியை நிறுத்திட்டு அந்த மோட்டர் பைக்கில் போற தம்பி என்னை அசம்பிளியில விட்டு சட்டசபையில, டேய் நடந்ததா மோட்டர் பைக்கில் போதுரா முதலமைச்சர் டாட்டா காட்டிட்டு. இவன் யாரு தெரியுமா? டேய் அவனை காட்டுப்பா. அந்த அண்ணாள் யாரு தெரியுமாடா? கேரளா முதல்வரா பினராயி விஜயன். சாதாரணமா நடந்து போவாப்ல பாரு. இவன் யாரு தெரியுதாடா? நம்ம தாத்தா. யாரு தெரியுதா? நம்ம தாத்தா தான். எப்படின்னு பாரு, எப்படி போறாரு பாரு, என்னன்னு பாரு. என்னது அது? என்ன சத்தம்னு? முதலமைச்சர் கார் போகுது, முன்னாடி ஒரே ஒரு போலீஸ் ஜீப் போகுது. வாங்கி 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 சைரன் சத்தம் போட்டுக்கிட்டு. ஏய் என்னது இதுன்னு? போலீஸ்னு. ஏய் நிப்பாட்ட சொல்லு. ஏங்க வா, என்னது? ஏன் இப்படி சங்க சத்தம் போட்டான? செத்தா போனே சங்குதி போயிட்டு இருக்காங்கிறப்பல. எங்க இருந்து வருதுன்னு? நம்ம வண்டிக்கு முன்னால போற போலீஸ் ஜீப்ல இருந்து வர சத்தம் தான் சார். வண்டியை நிறுத்துப்பா. அது என்னையா? அது சவப்பா மேல மாட்டி வச்சிருக்கீங்க? சைரன் வண்டி சார். இது என்ன கூத்துன்னு? நான் உயிரோடு தானே இருக்கேன். முன்னால சங்கு ஊதிட்டு போனா என்ன அர்த்தம்னு? நீங்க போற ரூட் பந்தோபஸ்துக்காக கொண்டு வந்திருக்கோம் சார். எனக்கு எதுக்குப்பா பந்தோபஸ்து? நான் சீனா. டேய் இத பார்த்து இந்த பையில திருந்தலடா. ஐயோ ஐயோ, ஒரு 100 வண்டி போகும்டா. ஒய்யும் 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 ஒய்யும். டேய் எங்கடா போறீங்க? உங்க ஆடம்பரம் அக்கிரமத்துக்கு. இவங்க சினிமாவில இருந்து வந்தாங்களா? சினிமா செட்டு மாதிரியே பிரம்மாண்டமா இருக்கணும். வைத்தியக்கரை. என் தாத்தன் பேரறிஞர் அண்ணா, முதறிஞர் ராஜாஜி, நம்ம தாத்தன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசேம ராஜா, இந்த டாக்டர் சுப்பராயன், இவங்கெல்லாம் இப்படிதான் ஆட்சி செஞ்சாங்க. போய்கிட்டு இருக்கேனா? இல்ல பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்கேனா? நம்ம நாட்டுல தானே போய்கிட்டு இருக்கேன். அந்த ஜீப்பை திருப்பி கொண்டு போங்க. சும்மா வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு ரெண்ட செலவுங்கிறப்பல. ஏண்டா நான் சீனாவில் வரணும், பாகிஸ்தான்ல வரணும், சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்குடா பாதுகாப்புன்றப்பல? தேவையில்லை. இங்க பாரு, இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு எலிப்படை, பூனைப்படை, இசட்டுப்படை, ஒய்படை. எதுக்கு? ஏண்டா இவ்வளவு பயந்தங்க எதுக்குடா வாரிய பதவிக்காரிய அவ்வளவு உயிர் பயிருக்குன்னா வீட்டிலே இருக்க வேண்டியதானடா. மக்களுக்கு சேவை செய்ய வரவன் மக்களை பார்த்து பயப்படுறான். ஏய் எந்த நாட்டுலடா அது நடக்குது? இந்த மாதிரி சாருக்கு பாதுகாப்பு. வரிசையில் நிக்கணும். இங்க ஏப்ரல் மேல வெயில நிக்கணும், பனியில நிக்கணும், மழையில நிக்கணும், ராத்திரியில நிக்கணும். பாரு, இந்த முறையை ஒழிக்கணும்டா. இந்த நாட்டுல சுத்தமா ஒழிக்கணும். காவல் நிலையத்தில் இரு, அதான் உன் வேலை. ரோட்ல நிக்காத. இந்த பாரு, போகும்போது இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து, இது எதுக்குன்னு கேட்கிறேன். இப்ப என்ன உங்க அண்ணன் கேள்வி கேட்கிறோம், மயன் இந்த தேர்தலை ஓட்டு கேட்க போகும்போது என் ஆத்தா கலந்து இப்படி ஆரத்தி எடுக்கிறாங்கல்ல,
அந்த இதுக்குள்ள ஆசிட்ட ஊத்திடுவான்னு நீ எப்படி நீ நம்பாம போய் கும்பிடுற? பக்கத்தில் நிக்கிற நீ ஆசிட்ட வச்சு அந்த சூடத்துல கொளுத்தி விட்டான்னா என்ன பண்ணுவ? அப்ப பயம் இல்லாம நிக்கிற பல்ல அழிச்சுக்கிட்டு. அப்ப அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதே மக்களை, உனக்கு வாக்கு செலுத்தி தேர்வு செஞ்ச மக்களை சந்திக்க எதற்காக பயப்படுற? எதுக்கு பயப்படுற? இங்க பாரு, சாலையில நிக்கணும். ஆட்சிக்கு வந்தவர் எல்லாம் பாதுகாப்பு சருன்னு போகணும். அதுக்கு பேர் என்ன? புரோட்டா கால். நம்ம புரோட்டா ஆட்டுக்கால் கேள்விப்பட்டிருக்கோம். இவன் என்ன புரோட்டா கால்னே தெரியாது. இங்க பாரு, நம்ம பிள்ளைங்க, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம சித்தப்பன் பெரியப்பன், நம்ம அக்கா தங்கச்சி இப்படி சாலையில நிக்கிறத அண்ணன் பார்க்கும்போது ஒரு வழி வரும்பாரு. டே இதை ஓடிச்சிடணும்டான்னு வெயில நிப்பான். ஒரு சிறுநீர் வந்துருச்சு, ஒரு அவசரம் வந்துருச்சு, எங்க போவான்னு சொல்லு. நம்ம தங்கச்சி நிக்குது, நம்ம அக்கா நிக்குது, எப்படி போகும்? எப்படி போகும்டா? ஒரு மாந்தனையும் உள்ள ஒரு மனிதன் செய்கிற, ஒரு தலைவன் செய்கிற ஆட்சியாடாது. போப்பா போய் இருப்பாங்க பாருங்க. இவரு இங்க பாரு, இங்க பண்றது இந்த பாரு. நான்லாம் ஒரு நாள் ராத்திரி தூத்துக்குடி விண்ணூர் நிலையத்திலிருந்து போறேன். 10:30 மணிக்கு 4-5 தங்கச்சி சாலையில் நிக்குது. வெறும் கருவை, ஒரு நட்டுவாக்கு கடிச்சிருச்சு, ஒரு தேல் கடிச்சிருச்சு, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னு சொல்லு. இவர் குளிரூட்டப்பட்ட வாகனத்துல இருந்து ஜெயில் போவாரு, இவன் வெயில்ல நிக்கிறான் பாரு. என் பிள்ளைய நிக்குதுன்னு வச்சுக்க, பெண் காவலர்களுக்கு கேரவேன்ங்கிற பாதுகாப்பு வண்டியை முதல்ல அனுப்பிடுவேன். மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். எப்படி? மொபைல் டாய்லெட்ஸ் வச்சிருவேன். ஆண் காவலர்களுக்கு அதே மாதிரி வச்சிருவேன். தவிர்க்க முடியாத இடத்துல தான், தேவையில்லாம சாலையில் வந்து நின்றுட்டு இருக்கக்கூடாது. நீ போய் காவல் நிலையத்தில் இரு, காவல் பணியை செய், உனக்கு என்ன வேலையை செய். இல்லைன்னா சும்மா இரு, புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டு. இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் இருக்குது, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வருது என்றால் அங்க பிள்ளைகளுக்கு போதிய வசதி இந்த மாதிரி வண்டியை முதல்ல நிறுத்திடுவேன். நகரும் கழிவறைகள், கேரவன், நடிகர்கள்லாம் சினிமா படப்பிடிப்புக்கு பயன்படுத்துறாங்களா, ஷூட்டிங்கு, அந்த வண்டியை அரசு வச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு நிறுத்திடும். அதுக்கு கேரவன் பேரு, பாதுகாப்பு வண்டி. இங்க பாரு, இந்த மாதிரி எங்க காவலர்கள் சாலையில நின்று பணி செய்யறது கிடையாது. அப்ப என்ன பண்றேன்? போக்குவரத்து காவலர்கள் நடுவீதியில் நிற்பதோ வெயிலில் நிற்பதோ கிடையாது, எடுத்துறோம். என்ன பண்றேன்? சாலையின் இரு ஓரத்துல கண்ணாடி அறை, இப்படி இந்த பக்கம் சுவர் இருக்கும், பின்னாடி சுவருக்கும் முன்னாடி கண்ணாடி அறை இருக்கும். குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கணும், உள்ளே இருக்கணும். உள்ள இருந்து எல்லா இடங்களையும் வளைவு கண்காணிப்பு கருவி சிசிடிவி பொருத்திருப்பேன். பல இடங்களை எல்லாம் கண்ணு முன்னாடி கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். அங்கே மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், ஏற்கனவே இருக்கிற காவலர்கள், புதிய பணிக்கு எடுக்கும் போது திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும், விதவை பெண்களை எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன் அந்த அந்த அறைக்குள்ள. இந்த பாரு, அப்படி இந்த முறையை ஒழிச்சிடும். நீ தவறே செய்ய முடியாது. ஒவ்வொரு வளைவும் போட்டுக்கிறோம். இது எங்க இருக்கு? இது மாதிரி சிங்கப்பூர்ல இப்படி இந்த மாதிரி அறையை கொடுத்துறேன். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏசி போட்டு உள்ள உட்கார்ந்துக்கிற வேண்டியதான். அந்த சீருடைய மாத்திடுறேன், வெள்ளைய. அது தூசி அடிச்சு அது நீ தெருவில் அந்த பச்சையை கொடுத்துறேன். ஏன்? பச்சை கிரீன் சிக்னல் வந்தா தானே நீ போகணும். போக்குவரத்து எல்லா காவலருக்கும் பச்சையா போடு. இந்த பாரு, சீருடைய மாத்திடுறேன். சாலையில நிக்கவில்லை. 20 1000 மாத்திரை, தூய தமிழ்ல, அது கிலோமீட்டர் இங்கிலீஷ்ல. நான் வரும்போது 1000 மாத்திரை தான் எழுதியிருக்கோம். அப்புறம் குழம்பிக்காத. கிலோமீட்டர் வேகத்துல 1000 மாத்திரை வேகத்துல செல்லவும்னு இருக்குதுன்னா இப்படி எழுத்து வரும். 15 கிலோமீட்டர் வேகத்துல போ அப்படின்னா அதுல நீ போகணும். போகல அப்படின்னா இவர் மெதுவாக செல்லவும் தான் எழுதியிருக்கும். ஏன்? பள்ளிக்கூடம் அருகில். இந்த மெதுவாக செல்லவும்லாம் இருக்கு, அதை எடுத்துருவோம். பள்ளிக்கூடம் அருகில் அதான் போட்டிருப்போம். பள்ளிக்கூடம் அருகில்னா நீ என்ன தெரிஞ்சிருக்கணும்? மெதுவாக செல்லணும். மெதுவாக செல்லணும்னு எழுதுனா நீ அறிவு கட்டவன், முட்டா பையன் அர்த்தம். நடைபாதை நடப்பதற்கே நீ எழுதி 50-60 கோடி செலவு பண்ணி இந்த முதன்மையான நகரங்கள்ல வேணா நான் சொன்ன போய் கேட்க நகர்ல நடைபாதை நடப்பதற்கு 10 அடிக்கு ஒரு பலகை வச்சிருக்கு. அப்ப நடைபாதை நடக்கிறதுக்கு படுத்து உருள்றதுக்கு டே, நடைபாதை நடப்பதற்குன்னு தெரியணும்டா. அந்த சமூகம் தாண்டா அறிவு சமூகம். புல் மேல நடக்காதன்னு எழுதி வைக்கிறது மாதிரி ஒரு தற்குறி சமூகம் இருக்கடா. தற்குறி சமூகம், பைத்தியக்காரங்களா. பள்ளிக்கூடம் அருகில், கோயில் அருகில், தொடர்வண்டி நிலையம் அருகில், அவ்வளவுதான் போட முடியும். இதை கத்துக்கணும் முதல்ல. இங்க பாரு, இவ்வளவுதான் கொடுப்பேன். ஏன்? பள்ளிக்கூடத்து மெதுவாக செல்லவும் அதெல்லாம் போட மாட்டேன், தூக்கிடுவேன். வேகத்தடையை எடுத்துருவேன். வேகத்தடை என்பது மக்களின் அறிவுக்கு போட்ட தடை, ஒழுக்கத்திற்கு போட்ட தடை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்? வேகத்தடை போட்டா தான் இவன் மெதுவா வருவான்னு நினைக்கிறேன். அடுத்த நான் அறிவை குறைச்சு மதிப்பிடுறேன். நீ என்ன நினைக்கிற? வேகத்தடை போட்டா தான் மெதுவா வருவான், அடுத்த மதிப்பை தூக்கிறேன், அங்க வைக்கிறேன். இங்க இது இருக்கு அப்படின்னா நீ மெதுவா செல்லணும். கடைபிடிக்கணும்.
இல்லைன்னா உள்ள இருந்து கம்பியை பிடிக்கணும். இங்க பாரு, ஏனுகளு இப்ப கண்காணிப்பு கருவி எல்லா இடத்துலயும் காவல் நிலையத்துல நாடே கண்காணிக்கப்பட்டு இருக்கோம். தப்பிக்க முடியாது. எங்க இருந்து யார் கண்காணிக்கிறார் என்று உனக்கு தெரியாது. இப்ப ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சுட்டார், கூப்பிட்டு விசாரிக்கும் போது மாண்புமிக்க மனித நேயத்தோட இப்படி டவுசரை கழட்டு, இந்த சட்டையை கழட்டு, உட்காரு, முட்டிக்கால் போடு, அடி தடி, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் இங்க காத்திருப்போம். இப்ப என்ன பண்றோம், குற்றங்களை குறைக்க நமக்கு குற்ற தடுப்பு காவல் படையை கண்டுபிடிச்சிடறோம். இந்த சீருடை இல்லாது பிரிவென்டிவ் ஃபோர்ஸ் அவங்கள என்ன பண்றோம், உடல் தகுதியை நீக்கிறோம். ஒரு உயரம் குறைமா இருக்காரு, தடிமனா இருக்காரு, ஒல்லியா இருக்காரு, கல்வி தகுதி மட்டும்தான் பார்க்கும், சேர்த்துக்கிறோம். திருநங்கை மாற்றுத்திறனாளி, நீ மாற்றுத்திறனாளியில போலீஸ் பார்த்துக்க மாட்டீல, உன் மகன் ஆட்சியில போலீஸ் எப்படி பாரு இப்படி இருப்பாப்ல. அவர் என்ன பண்ணுவாரு, இந்த கூட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்பாப்ல. உனக்கு போலீஸ்ன்னு தெரியாது, உன்னை விட மக்கள் தட்டுவாப்ல. நீ சேட்டை பண்ணின்னு வச்சுக்கிறங்க, அவர் எல்லாருக்கும் கறி வச்சிருப்பேன், கை 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 கைன்னு செய்தி போகும். 10 பேர் வந்து எந்திரிக்க தம்பிம்பா. போலீஸ் மாதிரி யாருங்க நீங்க, வாங்க வாங்குங்க வாங்க வாங்க, கூட்டிட்டு போய் உட்காருங்க. ஹலோ உட்காரா, டேய் உட்காரா பட. அங்க போனா தெரியும் அவன் போலீஸ்ன்னு. தப்பிக்கவே முடியாது. நீ தாலி அக்கிறது, தோட இருக்கிறது, பிள்ளைய கேலி பண்றது, பரிசத்திடுறது, தொலைச்சு போடுவேன். ஊக்கி வச்ச பச்சை மட்டையை அடிச்சு உடம்புல உப்பு தண்ணி வச்சுட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். வெறும் பச்சை மட்டை இல்ல தம்பி, முதுத்தோலை உரிச்சு உப்பு தண்ணியை கடல் தண்ணியாச்சு உப்பை கரைச்சி ஊத்தி விட்டுருவேன். துடிச்சு கும்பிட்டு விழுந்துருவேன். இனிமே எண்ணமே வராது உனக்கு. பாத்துக்க. குற்ற தடுப்பு காவல் நிலையம் தொடங்குவேன். இவங்க எல்லாம் போலீஸ், உனக்கு தெரியாது. இப்ப பாத்தீல போலீஸ். அப்ப குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிச்சு அதை வழக்காக்கி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று கொடுக்கிற காவல் படை தான் இருக்கு. குற்றம் நடப்பதற்கு முன்பு அதை தடுக்கிற காவல் படை ஒரு பிரிவை நம்ம உருவாக்கிக்கிறோம். அது ஒண்ணு உருவாக்கிக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் போலீஸ்னு தெரியாது. இவங்க எல்லாம் போலீஸ்னு தெரியாது உனக்கு. தீ குடிச்சு உட்கார்ந்து இருக்குது. இந்த மாதிரி சேட்டை அந்த பண்ணின்னு வச்சுக்க, இப்படிலாம் பண்ணின்னு வச்சுக்க தம்பி, கதை இந்த மாதிரி வாட்சில இருந்து போயிருச்சு, கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருச்சு வந்து இப்ப என்னன்னா, இப்ப வந்து பண்டிகை, நம்ம உனக்கு பண்டிகை இருக்கு, எல்லா பண்டிகை இருக்கு. பொங்கல் பண்டிகை இருக்கு, தீபாவளி இருக்கு, ரம்ஜான் இருக்கு. ஆனால் காவலர்களுக்கு எந்த பண்டிகையும் இல்லை. நீ பட்டாசு வெடிச்சா இப்ப பார்த்து வெடிப்பா, ஓரமா வெடிப்பா, நிக்கணும். பொங்கலுக்கே நிக்கணும். நீ செத்து பாடையில போனாலும் கூட வரணும், பல்லக்கு தூக்கிட்டு போனாலும் வரணும், கோயில் திருவிழாவுக்கு வரணும், எல்லாத்துக்கும் நிக்கணும். ஆனால் நம்ம ஆட்சியில விடுமுறை. எப்படி விடுமுறை? ஒரு நாள்ல அரை நாள் பண்டிகை காலங்கள்ல அவர்களுக்கு விடுமுறை. மீதி நேரம் பகுதி நேரம் பிரிச்சுக்கிறோம். இப்ப 8 மணி நேரத்துல 4 மணி நேரம் அவருக்கு பணி, பெண் காவலருக்கு 3 மணி நேரம் பணி செஞ்சுட்டு போயிடலாம். சுழற்சி முறையில விடுமுறையை பண்டிகை காலங்களில் கொடுத்துக்கிறோம். என்னன்னா, பலகாரம் சாப்பிட முடியாது, தாய் தந்தையரோடு இருக்க முடியாது, ஒரு புதுசு வேட்டி கட்ட முடியாது, எப்ப பார்த்தாலும் சீருடையோட வெறப்பாவே இருக்கிற நிலைமை தூக்கிறோம். மகளிர் காவலர்களுக்கு மகப்பேறு காலத்துல ஓராண்டு விடுப்பு கொடுத்து சம்பள பிடித்தல்லாம ஊதியத்தோட கொடுத்துறோம். பாரு எப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் கூட வருவான் போலீஸ், எல்லாத்துக்கும் வருவான். நீ விபத்துனாலும் வரணும், சாலையில் விழுந்து செத்தினாலும் வரணும். இங்க பாரு, செத்து ஒருத்தன் சாலையில் விழுந்தான்னு வச்சுக்க, 1000கணக்கா நீ போயிட்டு இருப்ப. செத்து விழுந்த உன் சித்தப்பனா இருக்கலாம், என் அப்பனா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், உன் மாமனாச்சனா, உன் மச்சனா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், நீ போய்கிட்டே இருப்ப. ஆனால் எவன் செத்து பிணமாக விழுந்தாலும் அந்த பிணத்திற்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் என்று வந்து நிற்பவன் போலீஸ், காவல்துறை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது காவல்துறையை போற்ற மதிக்க பழகிக்க. பாரு, முதல்ல விழுந்தவன அந்த இடத்துல வந்து ஒரு போரையை பொத்தி துணியை பொத்தி இந்த பிணத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன் நிக்க போறது யாரு? காவல்துறை. பாரு பாரு, மேன்மையான பணிகளை செய்யும் காவலர்களை போற்ற வேண்டும். எப்படி? அப்படி போற்றவர்களுக்கு உயரிய விருது கொடுத்து பணி உயர்வு கொடுக்கும். அவன் மரணிக்கும் போது அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யும். போற்றத்தக்க பணியை செய்கிற காவலர்களை போற்றும், கொண்டாடும் அரசு. இப்ப பாரு, இவர் தலைவர், இவர் சாலையில போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை பார்த்துக்கிட்டா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போக்குவரத்தை நிறுத்தி
வரிசையா வெயில்ல நம்ம பிள்ளைகளை ஆண்காவலர் பெண்காவலர் நின்று இங்கிட்டு போ அங்கிட்டு போ டிராபிக் எங்க போறாரு இவரு. கோடுமை ஒரு நாள் அதிகாலையில் விண்ணூர்தி நிலையத்துக்கு போக 5 மணிக்கு வரேன். வரிசை என் தம்பி வணக்கம் பண்ண என்ன நேரத்தில் நின்றுகிட்டு இருக்கேன்னு கேட்கிறேன். அண்ணே சைக்கிள் ஓட்ட வராங்கண்ணே. டேய் வச்சு வெளுத்து விட்டேன் பாரு. சைக்கிள்ல இந்த பக்கம் போறாங்கன்னு மொத்த போக்குவரத்தையும் ஒரே பக்கம் திருப்பி தேசிய நெடுஞ்சாலையில ஒரு பக்கத்துல போக வர நெரிசல் வராது விபத்தான யாரு பொறுப்பு? அதுக்கப்புறம் தான் ஓட்டணுமா போய் பூங்கால ஓட்டு, விளையாட்டு திடல ஓட்டு. எப்படி இருக்கு இப்ப? நமக்கு எதுக்கு இவ்வளவு காவல்துறை பாதுகாப்பு? நம்ம தான் நாட்டுக்கே பாதுகாப்பு. எப்படி தேவையில்லை. 3 வயசுல அரும்புல சேர்க்கிறேன், மொட்டுல சேர்க்கிறேன். அரும்பு மொட்டு மலர். நோ எல்கேஜி யூகேஜி பிளாடி நான்சென்ஸ் தூக்கி தூர வீசிடுறேன். அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்புல 3 வயசுல ஒன்னா சேர்க்கிறேன். 6 வயசுல 3 வயசுல சேர்க்கிறேன். அரும்புல மொட்டு மலர் 6 வயசு வந்தோன்னு ஒன்னா சேர்க்கிறேன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியில் நாடு 7 வயசுல சேர்க்குது. தென்கொரியா 8 வயசுல சேர்க்குது. சிங்கப்பூர் 6 வயசுல சேர்க்குது. இது 3 தான் தரத்துல முதலிடத்தில் இருக்குது. அதை முந்துற நான் 6 வயசுல சேர்க்கிறேன். அந்த ஒன்னாப்புல என் பிள்ளைக்கு ஆரம்பிச்சிருவேன். எப்படி? சாலை விதி, அடிப்படை சட்டம், ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு வகுப்பு. என்ன 2 வகுப்புல நடத்துவேன். சாலை விதி என் பிள்ளைக்கு நல்லா ஏறிடும். அடிப்படை டிராபிக் போலீஸுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும், கத்து கொடுத்துருவேன். சட்டம், அடிப்படை சட்டம் தனியா படிக்கிறது வேற. ஆனா அடிப்படை சட்டம் என் பிள்ளைக்கு தெரியும். எவனும் ஈபிகோ செக்ஷன் கிக்ஷன் பேசி தப்பிக்க முடியாது. கொண்டு வருவேன். இங்க பாரு, கத்து கொடுத்துருவேன் எல்லாம். இப்ப நான் சொல்ல நம்ப முடியலடா. நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல தான் அந்தமான பாரு. அந்தமான்ல சென்டர் ஃபார் டிராபிக் எஜுகேஷன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையில இருந்தே இவங்க ஆரம்பிக்கிறதுனாலதான் இவ்வளவு சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு இதுவா போட்டிருக்காங்கன்னு. இதை பயிற்றுவிக்கிறதுக்கு பிராக்டிக்கல் செயல்முறை பள்ளி பயிற்சி. அவன் ஒரு இடத்த வச்சு பிள்ளைகளுக்கு சாலை விதியை எப்படி கொடுக்குறான். எங்க? வெளியில இல்ல, அந்தமான்ல. அதை இந்த மான்ல உன் மகன் சீமான் செய்கிறேன். இந்த பாரு சிக்னல்லாம் வந்துச்சுன்னா அந்த குழந்தை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுது. பிரேக் போட்டான் பாருங்க. ஒரு போலீஸையும் போட்டு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. சூப்பர்ல பாருங்க, ரெட் இருக்கு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நின்றுது. அது படிச்சுக்கிறது சின்ன வயசுல. பிஞ்சு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே அது பதிஞ்சுக்கிறது. அது வாழ்நாள்ல கடைசி வரை மறக்காது. சோப்புனா நிறுத்தணும், பச்சைனா செல்லணும். புரியுதா? சூப்பர் இனிஷியேட்டிவ். பாத்தீங்களா? அந்த லைன் உள்ளே நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசே சொல்லி தராங்க. இதை நாம சொல்லி கொடுக்கிறோம். யாருக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னா எனக்கு ஓட்ட போடு, இல்லைன்னா எவனுக்கோ போடு. இப்ப பாரு, போக்குவரத்து விதி கத்துக்கிட்டாச்சு. இப்ப சாலை விதியை நீ மதிக்கணும். இப்ப என்னன்னு ஒரு 60 கிலோமீட்டர் இந்த 60 ஐரை மாத்திரை வேகத்துல நீ போகணும்னு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். இங்க மேல ஓடும், சுழல் எழுத்து ஓடும். நீ அந்த இடத்துல நிறுத்தும் போது ஒரு தமிழ்ல ஒரு அறிவிப்பு வரும். 60 ஐரை மாத்திரை வேகத்தில் அன்பான பயணிகள் செல்லவும், உங்கள் கவனத்திற்கு, தவறினால் தண்டிக்கப்படுவீர்கள், தண்டனை உறுதி. சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆங்கிலத்திலையும் சொல்லும் வெளிநாட்டு பயணிகளுக்கு. இப்போ நீ மீறி போயிட்டா எவன் கவனிக்கிறான்னு. ஒரு 1/2 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டா எவன்டா பாக்குறான்னு. இந்த பாரு, இங்க இருந்து அடுத்ததுக்கு போயிரும் தகவல். இந்த வண்டி, இந்த வண்ணம், இந்த எண்ணு, இங்க கருவி இருக்கும், இங்க கருவி இருக்கும், இங்க கருவி இருக்கும். தப்பிக்கவே முடியாது. நீ அங்க வந்தோன்னு எங்கால் குறுக்க வந்து ஸ்டாப் பண்ணுவாப்ல, இந்த நிறுத்திட்டார் பாரு. நீங்க தானே இது இந்த இடத்துல 1/2 கிலோமீட்டர் வேகத்துல கூட வந்துட்டீங்கன்னு. நான் இல்லையே அப்படின்னு எடுத்து காட்டுவாப்ல வீடியோ. இது நீ தானே? ஆமா. வந்ததுக்கு 1000 ரூபாய், பொய் சொன்னீல அதுக்கு ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய் கட்டுவாப்ல. கட்டினவன விட மாட்டாப்ல. ஓட்டுநர் உரிமத்தை கொடுன்ட்டு ஒரு கையெழுத்து போட்டுருவாப்ல. கையெழுத்து போட்டு 6 முறை மன்னிக்கும் என் நாடு, என்னுடைய காவல்துறை மன்னிக்கும். 6 தவறுக்கு மேல பண்ணிட்ட ஓட்டுநர் உரிமையை எடுத்துரும், பறிச்சிரும். அதுக்கப்புறம் நீ வண்டியை மீறி ஓட்டின உள்ளதான் இருந்து எண்ணணும். பாத்துக்க. இந்த விதியை சிங்கப்பூர் கடைபிடிக்குது. இங்க பாரு எப்படி கடைபிடிக்குது பாரு, எப்படி கடைபிடிக்குது. சாலை விதி எப்படி வச்சுக்கிறது. ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா அந்த முன்னாடி டேஷ்போர்ட் இருக்குல்ல, அங்க ஒரு பிக்சட் டெபாசிட் மாதிரி ஒரு காசு வச்சிருக்கணும் நீ வங்கி. அந்த தவறுக்கு ஒரு தண்டனையா டக்குன்னு அதுவே எடுத்துக்கிறோம். 12 தவறை பொறுக்குது. 12 மிஸ்டேக்ஸ். நான் 6 தான். அவன் செதுக்கி உருவாக்கிட்டான், நான் செதுக்கிறேன், அதனால கொஞ்சம் வேகம். 6 தான் மன்னிப்பேன். அவன் 12 தவறை பொறுக்கிறான், நான் 6 தவறை பொறுக்கிறேன். அதுக்கு மேல பண்ணான்னு வச்சுக்க, வாழ்நாள்ல என் நாட்டுக்குள்ள நீ வண்டி ஓட்ட முடியாது. வண்டியை வீட்டில் வச்சு பூஜை தான் பண்ணணும். பாத்துக்க. அதுக்கு மேல எவன் கவனிப்பான்? வண்டி எடுத்து ஓட்டினு வச்சுக்க, உள்ள இவர் மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கணும். பாத்துக்க. ஊர்காவல் படை ஏற்கனவே இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு. பணி நிரந்தரம் இல்ல,
4 நாள் தான் வேலை வருது, 500 ரூபா 300 தான் சம்பளம் வருது. இதை சிறப்பு படைப்பிரிவா அங்கீகரித்து அவர்களுக்கும் உரிய சம்பளத்தை கொடுத்து பணிக்கு நம்ம கூடுதல் அதிகமாக ஃபோர்ஸ் தேவைப்படுது, இவங்களை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் குற்றம்னு ஒன்று நடக்கணுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். ரவுடின்னு ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்க, முதல்ல அவன் மனைவியை கூப்பிட்டு பேசுவேன். எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா ரவுடியும் உட்கார வச்சு பேசுவேன். பூவோடும் பொட்டோடும் இருக்க, உன் புருஷனால பல பேர் பூவும் பொட்டும் பல பெண்கள் இழந்திருக்காங்க. இந்த பூவோடும் பொட்டோடும் நீ சாகிற வரை இருக்கணும்னா உன் புருஷனை ஒழுக்கமா அடங்கி ஒழுங்கி இருக்க சொல்லு. ரவுடின்னு வச்சுக்க, ஒரே டாட்டா காட்டி விட்டுருவேன். பி கேர்ஃபுல்ன்றுவேன். அப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. புரியுதா? பார்த்துக்க. மிகச்சிறந்த காவல்துறையை கட்டமைச்சு இந்த வண்ணத்தை நான் தூக்கி எடுத்துறேன். காவல்துறை உங்கள் நண்பன். நீங்க செய்தியா கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் மகனின் ஆட்சியிலே உண்மையிலேயே நண்பனாக இருக்கும். நம்புங்கள். இதுவரை என் அன்பு மக்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். போலீஸை பார்த்து ஒரு பொறுக்கி பயந்தால் போலீஸாக இருக்கிறான் என்று அர்த்தம். போலீஸை பார்த்து பொதுமக்கள் பயந்தால் அந்த போலீஸ் பொறுக்கியாக இருக்கிறான் என்று அர்த்தம். இதுவரை இந்த நாட்டில் காவல்துறை எப்படி இருந்தது என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்கள் மகனின் ஆட்சியில் போலீஸாக இருக்கணும், இருக்க வைப்போம். இதுதான் நம்முடைய ஆட்சி. இது ஒரு துளிதான். இதுக்கு மேலே காவலர்கள் முன்வைக்கிற கோரிக்கையை கேட்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று, செதுக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நாம் தமிழர் அரசு செய்யும் என்கிற உறுதியை தருகிறேன். இது மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒவ்வொரு துறையிலும். சாராயம் வித்து சாகடிக்கிறான், தாலிக்கு தங்கம் அரைப்பவன் ஒருவன், குடிக்க வைத்த 6 லட்சம் பெண்களின் தாலி அறுத்தவர்கள் இவர்கள். தாலி அறுத்தவனுக்கு நீ அதிகாரத்தை கொடுக்கிறாய். சாராயம் விற்கிறான் 50,000 கோடிக்கு. காசு யாருது? உன்னுடையது. ஒரு நாளில் தீபாவளிக்கு மட்டும் 790 கோடிக்கு குடிக்கிறான். 790 கோடிக்கு ஒரு படம் வெளிவந்தால் 34 கோடிக்கு பார்க்கிறான். பொழுதுபோக்குக்கும் போதைக்கும் இவ்வளவு காசை கொட்டி கொடுக்கிறவனுக்கு எதற்கு இலவசம்? எதற்கு? 50,000 கோடி வருவாய். யாரு வருவாய்? மக்கள் குடிச்சு கொடுக்கிற காசு, குடிகாரன் காசு. அதை வைத்து என்ன நலத்திட்டம்? திடப்போதை, திரவப்போதை, போதை கலாச்சாரத்தில் மக்களை மூழ்க விட்டுவிட்டு பெண்களின் பாதுகாப்பு என்பது பைத்தியக்காரத்தனம், சட்டம் ஒழுங்கு என்பது வேடிக்கை. எவ்வளவு பெரிய ஏமாற்று! எப்போது இதை மாற்றுவது? எப்போது இதை சரி செய்வது? எப்படி 3 பேர்ல யாராவது டாஸ்மார்க்க மூடுவேன் சொல்றதை பத்தி நான் சொல்லல. உங்கள் மகன் வந்தால் மூடுவேன். அப்ப வருவாய்க்கு என்ன பண்ணுவ? இது 50,000 கோடி, பால் 3 லட்சம் கோடி. இந்த சாராயம் உயிரை எடுக்கும், என் பால் உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிக்க போற? அவன் ஊழல் லஞ்சம், நான் உண்மை நேர்மை. அவன் எல்லாம் இலவசம். 2,500 இவன் 3 சிலிண்டர். அவன் அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர். நோ இலவசம். எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் ஃப்ரீ, வாட்டர் ஃப்ரீ, ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரீ. எப்படி? ஹைலி ஸ்டாண்டர்ட். மற்றபடி நோ ஃப்ரீ, எதுவும் ஃப்ரீ கிடையாது. சிலிண்டர் தருவேன். எப்படி தருவேன்? உன் மகன் நானே உற்பத்தி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நான் இந்த எரிகாற்று உயிர்வளிங்கிற பயோகேஸ் தயாரிப்பேன். எதுல? என் மாட்டு சாணம், ஆட்டு புழுக்க, மக்கிய இளதலை கழிவு, கழுத கழிவு, பன்னி கழிவு, கோழி புழுக்க எல்லாத்தையும் எடுத்து குவிச்சு குப்பை கிடங்குற கோடிக்கணக்கான டன் பயோகேஸ் உனக்கும் தருவேன். உலக நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வேன். எவனுக்குடா வேணும்? வாங்கிட்டு போடா. தமிழ்நாட்டு அரசு முத்திரையை குத்தி கொடுப்பேன். உனக்கு தடையின்றி எரிகாற்று தருவேன். எல்லாருக்கும் தருவேன். குடிசைக்கும் தருவேன், கோவத்துக்கும் தருவேன். ஆனால் ஓசியா தர மாட்டேன். உற்பத்தி செலவு, அடக்க செலவை வாங்கிட்டு கொடுப்பேன். ஆனா தடை இல்லாம தருவேன். பால், தூய பாலை நானும் கொடுப்பேன். இவன் ஆவின் பால் விற்கிறானே, எங்கன்னு கேட்டியா? என்ன சிரிக்கிற? பால் துறைக்கு அமைச்சர், பால் இருக்கு வழங்க. கால்நடை துறைக்கு அமைச்சர் இருக்கான். கால்நடைங்கடா, டேய் எங்க கால்நடைங்க? வைத்தியக்கார. பெரிய கனவு, சின்ன மூளை, நிறைய வேலை. இதெல்லாம் யாரோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்கார்ந்து எழுதிட்டே நானே எனக்கு நான் ட்ரம்புக்கே ஐடியா கொடுப்பேன். நீ என்ன நினைக்கிற? சோ கால்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கிட்டு வேலை செய்யறவில்ல.
அறிவு நிறைஞ்சு காது வழியா வலி இது துண்டை வச்சு தொடச்சுக்கிறேன். எனக்கு அதுக்குடா இருக்கிற அறிவுக்கு கருத்துக்க வேலை செய்ய நேரம் இல்ல. 2 மணி நேரம் தான் உறக்கம். இப்ப போய் நாளைக்கு என்ன அங்க என்ன இங்க என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்ப படுப்பேன்? 2 மணிக்கு 3 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். 2 மணி நேரம் தான். தூங்குறியான்னு கேட்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியல. வரல. அண்ணல் அம்பேத்கர் முடிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு. அவன் போய் கேட்கிறான், என்ன அம்பேத்கர் இன்னும் நீங்க தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே? காந்தி தூங்கிட்டார், நேரு தூங்கிட்டார், அவங்க மக்கள்லாம் முடிச்சுக்கிட்டாங்க தூங்குறாங்க, என் மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்றாப்ல. ஏன் ஜானா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கிக்கிட்டு இருக்க? இது அடிமையா இருக்குன்னு தெரியாம அது நல்ல சுதந்திரம் இருக்கு. என் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். மக்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவது மிக கடினம். மார்க் ட்வைன். நானும் 15 வருஷமா கத்தி பார்க்கிறேன். ஒன்னும் அறிஞ்சவல்லையே. ஒரு நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தை அநியாயத்தை எதிர்த்து பேசுவது, சுட்டிக்காட்டுவது, குறை கூறுவது, நிர்வாகத்தை குறை கூறுவது குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருளுங்கிறான். இப்ப முகநூல் இந்த அரசை பத்தி எழுதி உன்னை தூக்கி குண்டாசப்படுவான். ஏன்? குற்றவாளிகள் உள்ள இருக்கான், ஆட்சியில் இருக்கான். 266 வழக்கை மேல போட்டிருக்கான். கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சனா, மலைய திருநனா, ஆத்த திருநா, ஒண்ணுமல்ல பேசினேன். டேய், ஈரோடு கிழக்குல தேர்தல் பரப்புரையில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்கு. இங்கிருந்து போக ஒரு நாள், அங்க ஒரு நாள், 2 நாள் எனக்கு திங்குது. 41 பேர் இறந்துருக்காண்டா கரூர்ல. ஒரு எஃப்ஐஆரும் இல்ல. ஒரு 5 நிமிஷம் கூட பேசுனதுக்கு கேட்டேன், என்னையா நிர்வாகம், ஒரு 5 நிமிஷம் கூட பேசிட்டேன், அதுக்கு ஒரு வழக்கு. 40 பேர் இறந்துருக்காங்க, ஒருத்த மேல கூட எஃப்ஐஆர் இல்ல. எப்படி ஃபேண்டாஸ்டிக் ரூல் இல்லது? காவலர்களை கூடுதலா எடுக்கிறோம். இதுல என்னன்னு பாரு, ராணுவ வீரர், நாட்டின் பாதுகாப்புக்கு நிற்கிற பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கூட 2 மாத காலம் விடுமுறை இருக்கிறது, இந்த நாட்டில் இருக்கிறது. நீதி அரசர்களுக்கு கூட சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை என்று 2 மாத காலம் விடுமுறை. ஏப்ரல் மேலாம் நீதிமன்றம் இருக்காது, விடுமுறை இருக்கிறது. ஆனால் நம்முடைய காவலர்களுக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் கூட விடுமுறை இல்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாரு. ஆசிரியர்களுக்கு இருக்கு, ராணுவ வீரருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, காவல்துறைக்கு இல்லை. இப்ப நாம என்ன செய்யறோம்? காவல்துறைக்கு இதனால இல்லாதனால மன அழுத்தம் கூடி, பணிச்சுமை, மன அழுத்தம், உறக்க நேரம் குறைவு, குடும்பத்தை பார்க்க முடியாது, அம்மாவுக்கு முடியல மருத்துவமனை சேர்க்க முடியாது, மனைவிக்கு பிரசவம்னாலும் கூட போக முடியாது, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சேர முடியாது. எல்லா சுமையும் வந்து அழுந்தி மன அழுத்தத்துல தற்கொலை செய்து கொள்கிற நிலைக்கு. இவன் என்னுடைய உறவினர், இவரு கோவையில பெரிய பொறுப்புல இருந்தாரு, துப்பாக்கி எடுத்து நெத்தியில சுட்டி இறந்து விட்டாப்ல. எப்படி? மனச்சுமை, அழுத்தம். இது நம்ம தங்கச்சி உங்களுக்கு தெரியும், தற்கொலை செய்து கொண்டு இறந்தது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையை சுத்தமாக ஒழிக்கிறோம். மன அழுத்தம்ங்கிற ஒண்ணே காவலர்களுக்கு இருந்தால் எப்படி பணியாற்ற முடியும்? தூக்குறோம். தூக்கிட்டு வாரம் ஒரு முறை விடுமுறை, சுழற்சி முறையில. ஒரு காவலர் சனிக்கிழமை விடுமுறை எடுத்தாருன்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை எடுத்தவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை, மாறி சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்கிறோம். எது? ஊதிய இழப்பு இல்லாமல். நல்லா கவனிச்சுக்கிற, பார்த்துக்கிட்டே வா. சுழற்சி முறையில் விடுமுறை. 6 மாசத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோட சுற்றுலா சென்று வர அவர்களுக்கு அரசே செலவு பண்ணி பொறுப்பெடுத்து அவங்களை குடும்பத்தோட சுற்றுலா அனுப்பும். அது எல்லாமே ஒருங்கிணைக்கும். அந்த காவல்துறைக்குன்னு இருக்கிற அந்த துறை அமைச்சகம் அதை ஒழுங்கு பண்ணி செய்யும். குடும்பத்தோட போய் இந்த எந்த அழுத்தம் இல்லாம நிம்மதியா இருங்க. காவல்துறையில யாரு? பூரா நம்ம சொந்தக்காரன், சித்தப்பன், பெரியப்பன், மாமச்சின, அண்ணன் தான். இந்த பாரு, சுற்றுலா போயிட்டு வர செய்கிறோம். காவலர்களுக்கு இந்த குடியிருப்புனா இந்த குடிசை மாற்று வாரியத்தில் தரமான குடியிருப்பு கட்டி ஸ்டார் விடுதி போல நட்சத்திர குடியிருப்பை மாத்திரம்பார். மருத்துவமனையில தனிப்பிரிவு, மருத்துவமனையில மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, மருத்துவர்களுக்கு, ராணுவ வீரர்கள் தனித்தனி பிரிவு. வந்தவன ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டியல. காவல்துறையா தனி செக்ஷன் சொல்லுமா, தனி பிரிவு. காவல்துறைக்கான மருத்துவ பிரிவு வர மருத்துவம் செய்து கொள்ள செல்ல தனித்தனியாக எல்லாம் வசதி பண்ணி கொடுத்துறோம். பாத்துக்க, கொடுமையான கூட்டமிடாது. கள்ளச்சாராயம் பேரு, காய்ச்சறதும் குற்றம், குடிக்கிறதும் குற்றம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம்டா. குடும்பத்தில் ஒருத்தனுக்கு அரசு வேலை, பிள்ளைய நான் படிப்பேங்குது, படிச்சு வைப்பேங்குது.
ஆனா ராணுவ வீரன் நாட்டு எல்லையில நாட்டை பாதுகாக்க சண்டை போட்டு செத்து வந்தானடா, ஒத்தரவா கொடுக்கறது இல்லடா. ஒரு மாலைய போடுறதுல ஒரு மந்திரி போய் இந்த நாட்டுக்காக நம்ம போய் செத்தால் இந்த நாடு என் வீடை பார்க்கும் என்ற நம்பிக்கை கொடுத்தா படைக்கு போவான். நாதியற்று நிறுத்தினா எவன்டா போவான் நாட்டு பாதுகாப்புக்கு? எப்படி இப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? யாராவது முடியல வாழ முடியல சாகிறதுனா விஷம் குடிச்சு சாகாதிய, கள்ளச்சாரம் குடிச்சு சாங்க, வீட்டுக்காவது 10 லட்சம் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியது இருக்கு. தொலைங்கடா, அந்த கொடுமையை தொலைங்கடா. மாறி மாறி ரெட்டலை, உதயசூரியன் ரெட்டலை. உதயசூரியனுக்கு போட்ட அவர் வீட்டில் வெடி, நாட்டில் வெடியுமா? விடிஞ்சிருக்கா? விடிஞ்சிருக்கா? திடீர்னு ஒரே நாள்ல 1,31,00,000 வங்கி கணக்கில் 5,000 போடுறாரு. யாரா அவர் பரம்பரை சொத்தை வித்துட்டாரா போட்டார்? கேட்டியாடி என்னைக்காது? 6,800 கோடி இழந்திருக்குடா. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ரோட்ல நிக்கிறான்டா. டாக்டருக்கு சம்பளம் கொடுக்க ரோட்ல நிக்கிறான்டா. மொத்தமா 200 கோடியில முடிச்சுக்கலாம்டா. ஆனா 6,800 கோடிடா. ஒரு அரசு அதிகாரத்தில் இருக்கிற திமிர்ல அரசு காசை எடுத்து, மக்கள் காசை எடுத்து, மக்கள் கொடுத்து தன் வாக்கை கன்ஃபார்ம் பண்ணது, உறுதி செய்து, நான் என்னடா பண்றது? நான் எங்க போறது? ஏழை மகன் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு என்னடா இருக்கு? உனக்கு இருந்துச்சு கொடுத்துட்ட, நான் என்ன பண்றது? அப்ப ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை போய் ஏமாற்று. எப்படி? என்னடா அது? என்னடா நாடுது? எப்படி நீங்க சைத்துக்கிற? காசை கொடுக்கும்போது கையப்படி எங்கிருந்து எடுப்ப? இந்த காசை எங்கிருந்து எடுப்ப? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாய்? ஒரு தடவை கேள்றா. கேட்டினா உனக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு, மாற்று சிந்தனை வந்துருச்சு, நாடு மாறிடுச்சுடா. ஒரு தடவை கேளு. காசு ஓட்டுக்கு வாங்கிட்டு அண்ணன் நில்லுங்கண்ணே, நீங்க எதுக்கு இந்த தேர்தலில் நிக்கிறீங்க? உங்களுக்கு சர்வீஸ் பண்ண, சேவை பண்ண. எனக்கு சேவை பண்ண எதுக்குன்னு காசு கொடுக்குறிய? எதுக்கு? காசு கொடுத்து சேவை செய்ய வர அளவுக்கு அவங்களாடா அவ்வளவு நல்லவங்களாடா? கடவுளாடா அவங்க? என்னடா நீ கடவுளை நீங்க அணிக்கப்பட்டாதானடா கருந்துருது. இவன் ஏன்டா உனக்கு காசு கொடுக்கான்? திருட தயாரா அனுமதி கேட்கிறான்டா. திருடுறதுக்கு ஒரு முதலீட்டாளன் 30 கோடி ஒரு தொகுதிக்கு ஆவடிக்கு முதலீடு செய்யறான்னா அவன் 300 கோடி சம்பாதிச்சுக்கலாம்ங்கிற நம்பிக்கை முதலீடு செய்யறான். லாப தேவை முதலீங்கிறது மக்கள் சேவை. செத்து போகுதுரா வைத்தியக்காரன். காசு கொடுக்கிற இடத்துல தான்டா ஊழலஞ்சதுக்கு விதையவே ஊன்றாங்க. நீ நோட்டை போட்டியான்னு கேட்க முடியுதா? நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியான்னு அவன் கேட்பான். நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிற. 10 லட்சம் கோடி கடன் எதை காட்டி பெற்றிருப்பாரு? இந்த அரசு எதை காட்டிடா பெற்றிருக்கும்? மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை. வீட்டை இடமான வச்சு நம்ம அப்பன் கடன் வாங்குவது போல நாட்டை இடமான வச்சு இவர்கள் வாங்குகிறார்கள். யார் அந்த உரிமை கொடுத்தது? கடன் பெற்று நிறைவேற்றப்பட்ட திட்டம் எஜுகேஷன், மெடிக்கல், அதுல தரம் உயர்ந்திருக்கா? இல்ல எலக்ட்ரிசிட்டி, தடை இல்லாத கரண்ட் கட்டு இல்லாத மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கா? தரமான சாலை இருக்காடா? சபை குடிமா இருக்கு. தலைநகர்ல வெங்கமா இருக்கு சாலை. அப்ப உள்சாலை, கிராமப்புறங்கள்ல போக்குவரத்து, அரசு போக்குவரத்து என்ன விளங்குதா? உட்கார இடம் இல்ல, பாதியில பிஞ்சுட்டு போகுது, போகும்போது டயர் கலந்துட்டு ஓடுது. வைத்தியகர் எல்லாத்தையும் மாத்தணும். உன்னால முடியும், என்னால முடியும், நம்மால் முடியும். ஒன்னே ஒண்ணுதான், ஒற்றை விரல்ல நன்றி உணர்ச்சி. 3 வேளை சாப்பிடுற, உப்பிட்டவனை உள்ளளவும் நினை என்றால் உணவிட்டவனை உயிராக நினை. ஒரு தடவை நினை. ஏப்ரல் 23 போ, சாப்பிட்டு தான் போவ, வந்து சாப்பிடுவ. சாப்பிடுற நீ உழவனின் உழைப்புல, அவன் வேர்வையில விளைஞ்சதான் சாப்பிடுற. நன்றியோட, நன்றி உணர்ச்சி என்ற ஒன்று இருந்தா அந்த இன்னைக்கு பாரு 3வது பெட்டி 4வது பெட்டிலாம் தேடாத. உன் மகன் ரெகக்னைஸ்டு பார்ட்டி ஆயிட்டான். அங்கீகாரம் பெற்ற கட்சி முதல் பெட்டியில வைக்கணும். ரெட்டடை எல்லா பெட்டியிலும் இருக்காது, தாமரை எல்லா பெட்டியிலும் இருக்காது, உதயசூரியன் எல்லா பெட்டியிலும் இருக்காது, கை எல்லா பெட்டியிலும் இருக்காது. ஆனா நம்ம விவசாயி கலப்பையோட எல்லா பெட்டியிலும் இருப்பான். போ, குழம்பிக்காத, விறுவிறுன்னு போ. விவசாய பாரு, நன்றின்னு ஒரு தடவை தொடு. என்னைய தொடாம போ. ஆனால் ரெட்டலை உதயசூரியன் கை தாமரையை தொற்றாத கெட்டுருவேன். தயவு செய்து தொற்றாத. இந்த காக்கி மேல என் மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு. வந்த உடனே இந்த சீருடைய மாத்திடுறோம். மாத்திட்டு பாரு எப்படி இருக்கு பாரு, அப்படி பாரு. காவல் நிலையத்தில் அந்த சிவப்பு கிவப்பு அருவருப்பார்களை தூக்கிறோம். காவல் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பையன் இருக்கல, பயப்பட தேவையில்லை. அங்க நம்ம காவல் தெய்வங்கள் இருக்குன்னு நினைக்கணும். இங்க பாரு, வண்ணத்தை முழுக்க மாத்தி விட்டுறோம். சுழற்சி முறையில் பணி, காவல்துறைக்கு சுழற்சி முறையில் பணி. ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் தான் பணி, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் பணி. காவலர்கள் பற்றாக்குறை இருந்தால் பணிக்கு கூடுதலாக நம்ம காவலர்களை எடுத்துக்கிறோம்.
எடுத்துக்கிறோம். பாத்துக்க.